Vibrant morning to all. Today we are going to say moral science. இன்னைக்கு நம்ம moral science தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ as usual லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம், ஏதாவது ஒரு புதுசான இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியோ கேட்போம், இல்லைனா இங்கிலீஷில் இருக்க வேர்ட்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சுப்போம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்க பிக்சர் என்னன்னு தெரியுதா? ஓகே, டாங்கி தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கழுதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தெரியுமா என்ன பழமொழி அப்படின்னு? வீட்டிலலாம் கூட பெரியவங்க அழகாக யூஸ் பண்ணுவாங்க, அம்மா தாத்தா பாட்டிலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கழுதை வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த பழமொழி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட அர்த்தம் மீனிங் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை வச்சுருக்கேன். ஓகேவா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு பொருள் வந்து நல்லா இருக்கு, ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இவ்வளோ நல்லா இருக்க பொருளை போய் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மா வந்து உங்களுக்காக நல்ல சாப்பாடை செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா தானே இருக்குது, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நல்லா இருக்க சாப்பாட்டை போய் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஆக்சுவலாக அதோட மீனிங் வந்து அது கிடையாது. ஸோ கழுதை அப்படின்ற ஒரு வார்த்தையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கழு தைன்னு தனியாக பிரிச்சுக்கலாம். கழு அப்படின்னா அது ஒரு புல் வகை, புல் சொல்லுவோம்ல கிராஸ், அதோட வகை தான் புல் வகை தான் வந்து கழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கழுவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாய் வந்து பின்னுவாங்க. நம்ம படுத்து தூங்குவோம்ல, அந்த பாய் வந்து பின்னுவாங்க இந்த கழுவை வச்சு. ஓகேவா? அதனால தான் சொல்லுவாங்க கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. கழுவை வச்சு அந்த புல்லை வச்சு பாய் தைக்கிறப்போ நமக்கு வந்து கற்பூரம் மாதிரியான ஒரு வாசனை வந்து வருமா. அந்த பாயில் படுத்து தூங்குறப்பவும் அதே மாதிரியான வாசனை வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த பூச்சி வகையும் அண்டாது. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இந்த பாயில் வந்து நம்ம வந்து படுக்க வச்சுட்டு போனோம்னா எந்த பூச்சி எதுவுமே வந்து அந்த பாய்கிட்ட வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அதெல்லாம் இப்போ வந்து கிடைக்கிறதும் இல்லை, நமக்கு தெரியவும் மாட்டுது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ கழு தைக்க, கழுன்ற புல் வகையை வச்சு பாய் தைக்கிறாங்க. அப்படி தைக்கிறப்போ கற்பூரம் மாதிரியான வாசனை வந்து வருது. அதை தான் சொல்கிறாங்க கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அதை தான் வந்து காலப்போக்கில் அப்படியே சொல்லி 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 அது மாறி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இனிமேல் யாராவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா அர்த்தம் அது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர், 2 பேர் அடிச்சிட்ருக்காங்க. இதை வச்சு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் வந்து சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது யார்ட்டையாவது? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி கொடுப்பாங்களே அப்பா அம்மாலாம். அப்படின்னா 2 அடி போட்டால் தான் நீ படிப்ப, 2 அடி போட்டால் தான் நீ வந்து வேலையே செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதோட மீனிங் வந்து அது கிடையாது. அடி அப்படின்றது ராமபிரான் இருக்கார் இல்லையா, ராமாயணத்தில் வர ராமபிரானுடைய திருவடி, அதாவது அவர் போட்டிருந்தா இந்த செப்பல் பாதமலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் பரதன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அயோத்தியை வந்து ஆண்டிருக்காரு, ஆட்சி செய்திருக்காரு.
ஸோ அப்போ ராமர் வனவாசம் போயிருந்தார். ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேருமே வனவாசம் வந்து போயிருந்திருக்காங்க. அப்போது பரதன் வந்து நாட்டை வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்போ வந்து அண்ணன் இருக்க வேண்டிய இடத்துல நான் உட்காந்து ஆட்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராமபிரானுடைய அந்த செப்பல் இருக்கு பார்த்தீங்களா, திருவடியை வச்சு அந்த அரியணையில் அதை வச்சு தான் அவர் வந்து ஆட்சி செய்தார். ஓகேவா. ஸோ அதுதான் தான் சொல்லுவாங்க, அடி உதவிய மாதிரி. ராமபிரான் இல்லை, வனவாசம் போயிட்டாரு, ஆனாலும் அவருடைய திருவடிக்கு வந்து ஒரு பவர் இருந்திருக்கு. அந்த நாட்டில் வந்து பஞ்சம், வெள்ளம் இதெல்லாம் வராமல் நல்ல முறையில் வந்து பரதன் வந்து ஆட்சி செய்திருக்காரு. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, அடி உதவிய மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராமாயணத்தில் 4 பேர் வருவாங்க, நமக்கு யூஸ்வலாக தெரியும். ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவங்க 4 பேரோட ஒய்ஃப் நேம் தெரியுமா, மனைவி மார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர். ஸோ ராமருடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜானகி தேவி. ஜானகின்றவங்கள தான் நம்ம சீதா தேவின்னு சொல்லுவோம். ஓகேவா. அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது, ஆனால் அவங்க அந்த சீதை அவதாரத்துக்கான பேர் வந்து ஜானகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பரதன் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவிமாரோட பேர் வந்து மாண்டவி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்மணன், அவருக்கு வந்து ஊர்மிளை. நெக்ஸ்ட் வந்து சத்ருகனன், அவங்களுக்கு வந்து ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு பேர். இவங்க 4 பேர் தான். ஸோ இவங்க எப்படி 4 பேர், ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். அதே மாதிரி அவங்களும் ஜானகி இல்லைன்னா சீதா தேவின்னு சொல்லலாம். ஜானகி தேவி, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. இவங்க 4 எப்படி அண்ணன் தம்பியோ அதே மாதிரி இவங்க 4 பேரும் அக்கா தங்கச்சி. சரியா. ஸோ இந்த விஷயம் நம்ம கற்றுக்கணும். இலக்கியங்களும் இதிகாசங்களும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே. பாட்டி தாத்தாட்டெலாம் உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்களே ஒரு மினி லைப்ரரி மாதிரி. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாரல் சயின்ஸ் லெசனுக்குள்ளே வந்து போக போகிறோம். ஓகேவா. ஸோ லெசன் நம்பர் 9, This good to work. இதுதான் வந்து லெசனோட பேர். This good to work. ஃபர்ஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணுங்கள். Work is good. Work is goodனா வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. Laziness is bad. Lazinessனா என்ன, சோம்பேறித்தனம் என்னது, ரொம்ப கெட்டது. சோம்பேறியாக இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், வெயிட்டு போடும், எந்த விஷயத்துலனா ஒரு ஈடுபாடு வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. The servant is ill. சர்வெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் குட் டு ஒர்க், அது வந்து இட் இஸ் அப்படின்றத வந்து டிஸ்னு கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட் டு ஒர்க், ஸோ நம்ம வேலை செய்கிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒர்க் இஸ் குட், லேசினஸ் இஸ் பேட், த சர்வெண்ட் இஸ் இல், there is no water in the house. Here are Jack and Jill. They fetch a pail of water. ஓகே, நான் உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க் இஸ் குட் அப்படின்னா வேலை செய்கிறது வந்து நல்லது. லேசினஸ் வந்து ரொம்ப கெட்டது. ஸோ இந்த காலத்தில் வர நிறைய வியாதிகளுக்கு காரணமே என்னது, லேசினஸ், சோம்பேறித்தனம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The servant is ill. சர்வெண்ட்னா யார், வீட்டில் வந்து வேலை செய்கிற அவங்கள தான் வந்து நம்ம வந்து சர்வன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்களுக்கு இல் அப்படின்னா சிக்காக இருக்காங்க, உடம்பு சரியில்லை, அன்வெல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா. ஸோ வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து வரலை அப்படின்னா யார் வேலை செய்யணும், நம்ம தான் வேலை செய்யணும். நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும். ஓகேவா. ஆனால் நம்மளால் முடியாத பட்சத்தில் வேலை செய்கிறவங்க வந்து செய்வாங்க. ஸோ அவங்க வராத இப்போ நம்ம தான் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கணும். There is no water in the house. வீட்டில் என்ன இல்லையா, தண்ணியே இல்லையா. ஸோ தண்ணி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், தண்ணி போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ யார் தண்ணி குடிக்க போகிறாங்க, Here are Jack and Jill. ஜாக்கும் ஜில்லும் என்ன பண்ண போகிறாங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக, தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. They fetch a pail of water. Fetch அப்படின்னா கொண்டு வரது.
போய் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஃபெட்சிங், ஃபெட்ச்னு சொல்லுவாங்க. பெயில் அப்படின்னா வந்து பக்கெட். ஸோ அவங்க போய் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? ஒர்க் இஸ் குட், லேசினஸ் இஸ் பேட், த சர்வன்ட் இஸ் இல். There is no water in the house. Here are Jack and Jill. They fetch a pail of water. ஸோ வீட்டில் தண்ணி இல்லாதனால ஜாக்கும் ஜில்லும் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஃபெட்ச் அப்படின்றது போய் கொண்டு வர்றது, பெயில் அப்படின்றது பக்கெட். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி தண்ணி கிலோ ஊற்றி எடுத்துகிட்டு வராங்க பாரு. நெக்ஸ்ட், ஓகே, we must learn to do our own work. We must learn to do our own work. When we are young, we must learn to do some small works or jobs. Look at Rajan helping his father to clean the car. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கான். ஆனால் என்ன பண்ணுறான், டேடி வந்து கார்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். வி மஸ்ட் லேர்ன் டு டூ அவர் ஓன் ஒர்க். நம்ம என்ன கற்றுக்கணும், நம்மளோட வேலையை நம்மளே செஞ்சுக்க கற்றுக்கணும். ஸோ வந்து ஷர்ட்டை வந்து போட்டு விடுறதுக்கு வந்து ஒரு ஆள், தலை சீவி விடுறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளே வந்து கரெக்டாக நம்மளுடைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? we must learn to do our own work. when we are young, we must learn to do some small works. ஸோ நம்ம வந்து சின்ன குழந்தையெல்லாம் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சுக்க கற்றுக்கணும். ஸோ அது வந்து நம்ம வளர வளர இன்னும் கொஞ்சம் நமக்கு அது டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போவே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. சரியா? ஸோ நம்மளுடைய வேலையை நம்மளே வந்து செஞ்சுக்கணும், சின்னதுலேருந்தே கற்றுக்கணும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 5 விளையாதது 50 விளையாது. சின்னதுலேயே நீ கற்றுக்கிட்டனா பெரிய விளையாடணும்னா என்ன பண்ணலாம், இதை விட இன்னும் பெட்டர் பர்சனாக நீ வந்து வரலாம், நல்ல ஒரு குழந்தைங்களாம் நீங்கள் வரலாம். ஓகேவா? லுக் அட் ராஜன் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர் டு க்ளீன் த கார். பாருங்கள், ராஜன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்மால் பாயோட நேம் என்ன, ராஜன். அவன் என்ன பண்ணுறான், டேடிக்கு வந்து கார்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ஃபுல் பிக்சர், அந்த பேஜோட ஃபுல் பிக்சர் இருக்குது. நான் இது உங்களுக்கு செப்பரேட் பண்ணி ஸ்லைடாக போட்டிருக்கேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு, புஷ்பாஸ் மதர் இஸ் இல். Her older sister Meera does the cooking today. Pushpa sweeps the house. There is no shame in doing work, but it's a shame to live in an untidy house. ஓகேவா? மறுபடியும் ரீட் பண்ணுறேன், நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். புஷ்பாஸ் மதர் இஸ் இல். புஷ்பாவோட அம்மாவுக்கு என்ன சரியில்லை, உடம்பு சரியில்லை. இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர் ஓல்டர் சிஸ்டர், அவளோட அக்கா என்ன பண்ணுறான், மீரா டஸ் த குக்கிங் டுடே. ஸோ அவன் என்ன பண்ணுறான், சமையல் வேலைலாம் பார்த்துக்கிறான். புஷ்பா ஸ்வீப்ஸ் த ஹவுஸ். ஸோ அக்கா வந்து சமையல் வேலைலாம் பார்த்துக்கிறா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம மட்டும்தான் வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி புஷ்பா என்ன பண்ணுறான், வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறான். ஓகேவா? there is no shame in doing work. ஸோ நம்மளோட வேலையை செய்கிறதுல எந்த ஒரு ஷேம் வெக்கமுமே கிடையாது. ஸோ அப்போ நான் போய் விளக்கமாறு எடுத்து கூட்டணுமா அப்படின்லாம் சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய வீட்டு வேலைகளை நம்ம தான் செய்யணும். ஓகேவா? நம்மளோட வீட்டில் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் செய்கிறேன், ஏன் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலைகள் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிங்க. இப்போ வீட்டில் போகிறோம், இப்போ நம்ம யூஸ்வலாக வைக்கிற இடத்துக்கு பதிலாக வேறு இடத்துல ஒரு பேஸ்கெட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து அதோட இடத்துல வைப்போம். அந்த பழக்கத்தை நீங்கள் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வரப்போ என்ன பண்ணுவீங்க, இது நம்ம ஸ்கூலு, நம்மளோட ஸ்கூலை நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்கூலையும் தாண்டினா இது நம்ம ஸ்டேட்டு, இது நம்ம கண்ட்ரி, அப்படி நம்மளோட கண்ட்ரி தானே இந்தியா, அதான் நம்ம மதர்லேண்ட், நம்மளோட தாய்நாடு இது இந்தியா. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமும் வீட்டில் தொடங்கணும். சரிங்களா? ஸோ வீட்டிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா
அது எங்கே வீட்டில் சாதாரண வேலை செய்கிறது எங்கே வரைக்கும் போய் நிற்கிது, ஒரு பெரிய கண்ட்ரி லெவலில் போய் நிற்கிது. ஓகேவா? ஓகே, there is no shame in doing work. ஸோ நம்மளுடைய வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெட்கமே வந்து படக்கூடாது. பட் இட்ஸ் அ ஷேம் டு லிவ் இன் அன் அன்டைடி ஹவுஸ். இப்போ வீட்டில் வேலையே செய்யாமல் நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. வீடெல்லாம் குப்பையாக இருக்குது. அப்போது விளக்கமாறு எடுத்து கூட்டுறது வந்து நல்ல விஷயம். ஆனால் குப்பையோடே வாழ்கிறதுன்றது ரொம்ப கெட்ட விஷயம். நம்மளை சுற்றி குப்பையாக இருக்குன்னா நம்மளால் உட்கார முடியுமா? உட்காரவே முடியாது. ஒரு மாதிரி நாஸ்டி ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி அன்டைடியாக இருக்கும், ரொம்ப ஃபெல்த்தி டர்ட்டி பிளேஸாக இருக்கும். ஸோ நம்மளால் அந்த இடத்துல உட்காரவே முடியாது. ஸோ இந்த மாதிரி குப்பைக்குள்ளே உட்காரதுக்கு பதிலாக நம்மளே கூட்டி க்ளீன் பண்ணிட்டு உட்காரது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கர்த்தர் சிங் இஸ் ஹெல்பிங் ஹிஸ் மதர் டு மேக் சப்பாத்தீஸ். ஸோ சப்பாத்தி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா? சப்பாத்தி எதில் வந்து செய்வாங்க? சப்பாத்தி வந்து வீட் கோதுமையில் வந்து செய்வாங்க. ஸோ கோதுமை வந்து நம்ம ஊர்லலாம் விளைய வச்சு பார்த்துருக்கோமா? கோதுமையே நம்ம ஊர்லலாம் விளையவே மாட்டுது. இப்போ நம்ம தஞ்சாவூர்லாம் போகலாம், அதெல்லாம் டெல்டா மாவட்டம்னு சொல்கிறோம், அங்கெல்லாம் வந்து கோதுமை விளைய வைப்பாங்களா? விளைய வைக்க மாட்டாங்க. ஏன்னா கோதுமை வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க இடத்துல தான் வளரும். ஸோ ரொம்ப இப்போ ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாதிரி நார்த் இந்தியா சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கோதுமை வந்து விளையும்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை நம்ம எங்கெல்லாம் விளைய வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் பஞ்சாப், குஜராத்து, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல தான் கோதுமை வந்து அதிகமாக விளைய வைப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ கர்த்தர் சிங் என்ன சொல்கிறான், நான் வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அம்மாட்ட வந்து கேட்குறான். ஐ ரோல் தி சப்பாத்தீஸ், ஐ வில். அதை தான் ஷார்ட்டாக ஐ போட்டு அப்போஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்க. அப்போஸ்ட்ரஃபின்னா என்ன? மேலே ஒரு கமா மாதிரி போட்டிருக்காங்களா, அதுதான் அப்போஸ்ட்ரஃபி. ஐ போட்டு மேலே ஒரு அப்போஸ்ட்ரஃபி மாதிரி போட்டு 2 எல் போட்டிருக்காங்க. அதை ஐ வில்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஐ எல்னு சொல்லலாம். ஐ வில் ரோல் தி சப்பாத்தீஸ் மதர் சேஸ் கர்த்தர், யூ கேன் ஃப்ரை தம். என்ன சொல்கிறான், நான் வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கிறேன், நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்து தோசைக்கல்ல தானே போடுவோம், தோசைக்கல்ல வந்து போட்டு எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அம்மாவே தேய்ச்சி அம்மாவே வந்து போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி ஃபுல் பேஜாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரீட் பண்ணுறேன். we must help in the school as well as at home. Look at Nirmala. She is dusting the windows of her classroom. She does not say, she does not ask, why should I do it? Let the servants do it. Don't I pay my fees? என்ன சொல்றானா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், we must help in the school as well as at home. ஸோ நம்ம வீட்லேயும் சரி, கிளாஸ் ரூமில், ஸ்கூல்லையும் சரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் இருக்க பொண்ணு பேர் தான் நிர்மலா. ஸோ நிர்மலாவை பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா. நிர்மலா என்ன பண்ணிகிட்டு இருக்கா, விண்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி வரீங்க, கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் எதுக்கு இதை செய்யணும், சர்வெண்ட் வந்து செய்வாங்க, ஆயம்மா வந்து செய்வாங்க, நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு இருக்கலாமா? நீங்கள் என்ன பண்ணு, நீங்கள் போய் இதை செய்ய போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணணும். நம்ம கிளாஸ் ரூம் தானே, நம்ம ஸ்கூல் தானே, நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ பாருங்கள் நிர்மலா என்ன பண்ணுறா, அவளோட கிளாஸ் ரூம் விண்டோலாம் ஜன்னல்லாம் வந்து தூசியாக இருக்கனால அவளே இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஓகேவா? ஷீ டசன்ட் சே, அவள் என்ன சொல்லலை, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் ஃபீஸ் கட்டி தானே படிக்கிறேன், நான் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. ஸோ அவள் என்ன கேட்குறான், நான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கேன், நான் ஏன் வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை. அவள் என்ன பண்ணுறா நிர்மலா, நம்மளோட ஸ்கூலு நம்ம தான் அதை க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளோட கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு அவளே வந்து க்ளீன் பண்ணுறா. நீங்களும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஒரு குப்பை ஒரு ட்ராஷை கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து டஸ்ட்பினில் போடணும். ஓகேவா?
Okay, next. Here is Balan wiping the desk in his classroom. His mother has taught him to dust and clean his room at home. He does the same here. We must learn that there is dignity in work. The shame lies only in being idle, dirty and untidy. என்ன சொல்கிறாங்க? இந்த பிக்சரில் இருக்க பாயோட நேம் தான் வந்து பாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா டெஸ்க் எல்லாமே வந்து வைப்பிங் அப்படின்னா வந்து தொடச்சிட்டு இருக்கான். டஸ்டியாக இருக்கனால என்ன பண்ணுறான், கிளாஸ் ரூமில் இருக்க டெஸ்க் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னா அவங்க அம்மா வீட்டில் என்ன சொல்லி தந்திருக்காங்க, அவங்க அம்மா அவனோட ரூம் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டாட் அப்படின்றது டீச், TEACH, டீச்சோட பாஸ்ட் ஃபார்ம் தான் டாட்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க அம்மா சொல்லி தந்திருக்காங்களாம், நீ உன்னோட ரூமை நீ தான் வந்து யூ ஹாவ் டு கீப் யுவர் ரூம் க்ளீன், நீ தான் உன்னோட ரூம் என்ன பண்ணணும், க்ளீனாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி தந்திருக்காங்க. இவன் ஸ்கூலில் என்ன பண்ணுறான், அதே விஷயத்த ஃபாலோ பண்ணுறான். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் பழகுற பழக்கங்கள் தான் நம்ம அடுத்து நம்ம சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பின்தொடரும். நான் வீட்டில் க்ளீனாக வச்சுக்கிட்டேன்னா நான் ஸ்கூல்லையும் நான் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸ்கூலை க்ளீனாக வச்சுக்கிட்டேன்னா என்னோடய சொசைட்டியும் க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நான் ரோட்டில் போகிறேன் அப்படின்னா அங்கேயும் க்ளீனாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், அப்படி தானே? ஸோ எல்லா நல்ல பழக்கங்களும் வீட்டிலிருந்து தான் தொடங்குது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, he does the same here. ஸோ வீட்டில் செஞ்ச வேலையை அதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கணுன்ற விஷயத்த அவன் இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கான். we must learn that there is dignity in work. ஸோ ஒரு வேலையில் வந்து இருக்க கண்ணியம் அப்படின்றத வந்து நம்ம வந்து டிக்னிட்டியை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எது வந்து ஷேமான விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து நினைப்போம் கிளாஸ் ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஷேம், நம்ம வந்து ஸ்டூடெண்ட் நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம், எப்போவுமே வந்து ஒரு தலைகணம் அப்படின்றது வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராமாயணம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் ராமனோட எனிமி யார், ராவணன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ராவணன் அப்படின்றவர் வந்து ஒரு தீவிரமான சிவன் பக்தர். சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய தீவிரமான பக்தர் தான் வந்து ராவணன். அவர் செஞ்ச தவமெல்லாம் பார்த்து சிவன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பிளஸ் பண்ணி நிறைய வரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் மேம் அவன் கெட்டவனாக இருக்கான், அவனை ராமன் வந்து அப்புறம் ஏன் கொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா, கண்டிப்பாக கேட்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு எல்லா திறமையும் ராவணன் மாதிரி ஒரு அதிதீவிரமான சிவன் பக்தரும் கிடையாது, ரொம்ப திறமைசாலியும் கிடையாது. ஆனால் அவர் அழிஞ்சது தலகணம், என்னை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்ற ஒரு தலகணத்தினால அழிஞ்சிட்டாரு. ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட எவ்வளோதான் படிப்பு இருந்தாலும் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், பணிவாக தான் நடந்துக்கணும். பணிவு அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேவா? அதே மாதிரி எது வந்து ஷேமான விஷயம் அப்படின்னா ஐடில், அதாவது எந்த வேலையுமே செய்யாமல் லேசியாக வந்து இருக்குது, டர்ட்டி எப்போ பார்த்தாலும் அழுக்காகவே இருக்குது, சுத்தம் இல்லாத இருக்கிறது தான் ஷேம். சுத்தம் இல்லாத இடத்த சுத்தம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டுறதுக்கான விஷயம். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம வந்து பேக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சே எஸ் ஆர் நோ டு த ஃபாலோயிங் தான் இப்போ உங்களுக்கு வந்து இருக்குது. நான் ஒவ்வொரு கொஷினாக வந்து ரீட் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கணும். Do you dust your room every day? Do you dust your room every day? டெய்லி நீங்கள் ரூம் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணணும், இது எஸ்ஸா நோவா? நீங்கள் சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லணும். ஸோ இனிமேல் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், இப்போ சுத்தமாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சே எஸ்ன்னு சொல்லணும். Do you ever wash your own clothes? நீங்களே உங்கள் துணி எப்போயாவது துவைச்சிட்ருக்கீங்களா? என்னோடய துணியெல்லாம் அம்மா தானே துவைச்சி போடுவாங்க, அப்படிலாம் இல்லைன்னா வாஷிங் மிஷின் வந்து இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின் வந்து துவைக்கும் மேம், நான் ஏன் மேம் துவைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். துணி துவைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கையில் இருக்க மசில்ஸ், நம்ம இப்போ ஜிம்முக்கெலாம் போகிறோம் இல்லையா, 6 பேக் இருக்குது, 8 பேக் இருக்குது, மசில்ஸ்லாம் வச்சுக்கிறோம்.
ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கே அந்த மாதிரி, அதாவது உங்கள் தாத்தா அவங்களுக்கும் தாத்தா அவங்க அந்த காலத்துலேயே மசில்ஸ் எல்லாம் இருந்து சிக்ஸ் பேக்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்போல்லாம் ஜிம்மே கிடையாது. எப்படின்னா அவங்க அந்தளவுக்கு உடல் வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மசில்ஸ், அதாவது நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு வேலை செய்கிறப்போ அந்த விஷயம் என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, லாமார்க் அப்படின்றவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயாலஜியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்க உறுப்பு வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் வீட்டிலலாம் சொல்லுவாங்களே, மூளையை யூஸ் பண்ணு அப்போ தான் அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை வளருதா? மூளை இப்போ இருக்க சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகுதா? இல்லை. அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் அதிகமாகும். அந்த பிரெயின் நார்மலாக வேலை செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஸோ தொடர்ந்து பயன்பாட்டில் நம்ம அடிக்கடி மேக்ஸ்லலாம் பசில்ஸ் போடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண நம்ம மூளை என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம ஜிம்முக்கு போய் மசில்லாம் வந்து பெருசாகிறது. எப்படி நம்ம போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால அது எல்லாமே க்ரியேட் ஆகுது. ஸோ புரியுதா? ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட கிளாத்ஸ் எல்லாம் நீங்களே துவைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். Do you work in the garden at home, at school? நீங்கள் எப்போவாவது கார்டன், வீட்டில் இருக்க கார்டன்லையோ இல்லை ஸ்கூல் கார்டன்லையோ நீங்கள் எப்போவாவது வேலை பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்டன் அப்படின்ற இடம் வந்து ஒரு நல்ல பிளேஸு. ஸோ இப்போ நம்ம வந்து மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சீடு, ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றுறோம். அடுத்த நாள் அந்த விதை கொஞ்சம் செடியாக வரப்போ நமக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர நமக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாகிட்டே போகும். எப்படா அது பெருசாக வளரும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மரம் செடி இதெல்லாம் வளர்க்க பாருங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போவே டூ யூ ஒர்க் இன் த கார்டன் அட் ஹோம் ஆர் அட் ஸ்கூல்? இப்போ ஸ்கூல் கார்டன்லையோ இல்லை வீட்டில் கார்டன்லையோ வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எஸ்னா எஸ் யூ ஹேவ் டு ரைட் ஆர் கேன் ரைட் நோ. Next, fourth one. When your mother asks you to do some work, you say, I have no time. Teacher has given us a lot of work. பொறுமையாக ரீட் பண்ணுறேன். When your mother asks you to do some work, you say, I have no time. Teacher has given us lot of homework. அம்மா வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். மீதி நேரமெல்லாம் ஹோம்ஒர்க் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் வேலை சொல்கிறப்ப எப்படி இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்குன்ற ஒரு இன்டென்ஷன் நமக்கு வந்துடும். ஆனால் வேலை சொல்கிறப்போ வேலையும் செய்யணும், ஹோம்ஒர்க்குக்கான டைம் ஒதுக்கி அதையும் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போவாது அப்படி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை மேம், நான் ரொம்ப நல்ல பிள்ளை, அம்மா என்ன வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், நோன்னு போகணும். இல்லை நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லலாமா? அது தப்பு, ஓகேவா? நெக்ஸ்ட், do you feel ashamed if your friends see you working in the house? இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வரப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, தலையில் ஒரு துண்டு கட்டிட்டு கையில் ஒரு ஒட்டடை குச்சி வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, சிரிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாருங்க பாரு வீட்டிலலாம் வேலை செய்கிறான், நம்மளும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேலைலாம் செய்யணும் அப்படின்னு அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க, டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் வந்து வேலைலாம் செய்யாமல் இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணும், do you feel ashamed if your friends see you working in the house? இப்போ நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து அஷேமாக ஃபீல் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா என்னுடைய வேலைகளை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சொல்லிக்கலாம், ஓகேவா? ஓகே, குட். ஓகே சில்ட்ரன், ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மாரல் சயின்ஸில் லெசன் நம்பர் 9 இஸ் குட் டு ஒர்க், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து தமிழ் ப்ராவர்ப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாமே அடிக்கடி ரீகால் பண்ணுங்கள். ஸோ எந்த விஷயம் படிக்கிறப்போ அந்த படிக்கிறதுக்கான பர்பஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுக்காக பார்த்துருக்கோம், நம்மளும் இந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அதுக்காக தான் பார்த்துருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.